வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலகம் முழுக்க பேசுபொருளாகப்படுறதும், அமெரிக்கால அசெம்பிளியோட மெயின் டிபேட்டா அது இருக்கிறதும், அது தேவையான ஒரு விஷயம். ஏன்னா, ஜனநாயகத்தையே வயலேட் பண்ணுறாங்க. ஓட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே அதிகமான டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுறோம். ஸோ, அதில் டெமோக்ரஸி அதில் தான் அதிகமாக பேணப்படும் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, ஓட் பாலிட்டிக்ஸில் செலக்ட் பண்ணப்படக்கூடிய இந்த அதிபர்கள், உலக நாட்டு அதிபர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிற ஒரு தனிநபர். அவர் ஒரு பெரிய பணக்காரராக அறியப்படுறாரு. அவர் எக்கனாமிக்கல் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய நபராக அறியப்படுறாரு. அங்கே போய் இவங்க உலக நாடுகளுடன் உள்ள தலைவர்களோடு ஒப்பந்தம் போடுறது அப்படிங்கிறது அந்த டெமோக்ராட்டிக் ரைட் கொடுத்துருக்குறாங்கல்ல, மக்கள் கொடுத்துருக்குறாங்க அதிபருங்கிற பதவி. அதை மிக தீவிரமான வயலேஷனுக்கு உட்படுத்துறதாக அதான் அங்கே எல்லா இடமும் கொந்தளிப்பு வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம். அது இப்போ என்ன அங்கே மட்டும்தான் நடந்திருக்கா? இப்போ அமெரிக்காவை பார்த்து எல்லோரும் கொந்தளிச்சாங்க. அப்படி நடந்துருச்சான்னு பேசுகிறாங்கல்ல. அதே மாதிரி குழந்தைகள் மீதான வன்புணர்வுகள். ஸோ அது ஆர்கனைஸ்டு க்ரைமா, நெட்வொர்க் க்ரைமா அது நடந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவிலையுமே நித்யானந்தா, இப்போ ஜக்கி வாசுதேவ் இவங்க ஆசிரமத்துலலாம் பிலோ 18 இயர்ஸ் பசங்க இல்லையா? பள்ளிகள் வச்சுருக்குறாங்க, அவங்க ஸ்கூல்ஸ் வச்சுருக்குறாங்க. அவங்க ஸ்கூல்ஸில் என்ன சொல்லி தருவாங்க, மடாலய பள்ளிகளில் என்ன சொல்லி தருவாங்க? அந்த பள்ளிகளில் போய் குழந்தைங்கள் அட்மிஷன் போட்டு ஜக்கி ஸ்கூலில் படிக்கிறாரு, நித்யானந்தாவோட ஸ்கூலில் படிக்கிறாங்க. அம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவோட ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு இப்படியெல்லாம் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம மக்கள், மடாலய பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கக்கூடிய நம்ம மக்கள், எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி வருத்தப்படுறதுல ஃபைல்ஸை பற்றி கவலைப்படுறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இங்கேயுமே அதே வயலன்ஸ் தான் நடக்குது. ஜக்கி வாசுதேவோடைய நிகழ்ச்சி, சிவராத்திரி நிகழ்ச்சியில் இந்திய இராணுவ முப்படைகளுடைய அதிகாரிகள் கலந்துக்கிட்டு ஜக்கி வாசுதேவனுடைய ப்ரைவேட் கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய அவார்டை வாங்குகிறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க வித் யூனிஃபார்ம். அது யார்கிட்ட ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட ரிசீவ் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய அஃபீஷியல்ஸுக்கு இடையில் அவங்கக்கிட்ட கேட்டாலும் தெரியும், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியும் இது அன்எத்திக்கல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு தனியாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி அவார்டு கொடுக்கலாம்? அதுவும் ஒரு ரிச்சுவல் நிகழ்ச்சியில் எப்படி மதச்சார்பற்ற அதிகாரிகள், அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் பாடியில் இருக்கக்கூடிய எல்லாருமே மதச்சார்பற்றவர்கள் தான். ஸோ மதச்சார்பற்ற அவங்களுக்கு எப்படி ஒரு ரிச்சுவல் இதில் போய் அவார்டு கொடுக்கலாம் வித் யூனிஃபார்ம், அதுவும் அண்டு